நல்ல கர்த்தருடைய வார்த்தையை, ஆழமான சத்தியத்தினுடைய ரகசியத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஜோஷுவா மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பேசுவார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாரும் அந்த வசனத்துல அப்படியே ஒரு கையை வச்சுட்டு நாம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக அவங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோட பேசுங்க, எங்களை உருவாக்குங்க. எங்களுடைய சிந்தையில இருக்கிற எல்லா தவறான நம்பிக்கைகளையும் பொய்களையும் மாற்றி உம்முடைய உண்மையான சுயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். 1வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம். இங்கே பவுல் எதை குறித்து பேசுகிறார் என்றால், ஒரு லெட்டர் குறித்து மட்டும் அவர் பேசல. எதை குறித்து பேசுகிறார் என்றால், உங்களை நிருபம் சொல்றாரு. நிருபம்னா உங்களை பார்த்துதான் மற்றவங்க வாசிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அத்தனை குணாதிசயங்களும் உங்களை பார்த்துதான் இவர்கள் இயேசுவினுடையவர்கள் அப்படின்னு அவர்கள் பார்க்கிறாங்க. நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏன் இந்த ஊழியத்தினால் பிறந்த நிருபம் அப்படின்னு பவுல் சொல்றாருன்னா, அவருடைய ஊழியத்தினால ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை பார்த்து இவர் பேசுறார். ஏன் கிறிஸ்துவின் நிருபம் சொல்றாருன்னா, அவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறது குறித்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதுல சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க சர்ச் எல்லாம் முன்னாடி வந்துடலாமே. சின்ன பிள்ளைங்களா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியை போல நாம பேச போகிறோம். இந்த காம்ப்ளிகேட்டா நான் எதுவும் போக விரும்பல. டீப்பா உங்களிடத்துல மேலோட்டமா நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுக்கு 500க்கும் மேற்பட்ட சீஷர்கள் இருந்தார்கள். அதுல 70 சீஷர்கள் நெருக்கமான சர்க்கிள், அதுல 12 சீஷர்கள் இன்னும் நெருக்கமான சர்க்கிள், அதுல 3 பேர் இன்னும் அவரோட க்ளோஸ். அதனால உங்கள சிலர் தான் இருப்போம், ஆனா அவருக்கு க்ளோஸ் ஆனவர்களா நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேர் தான், ஆனால் தேவன் உங்கள்கிட்ட பேசுகிற சத்தியத்தை நீங்க இப்ப கேட்டீங்கன்னா அந்த விதம் உருவாக்கி உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு மிகுந்த விளைச்சல்களை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. உங்களை மிகவும் நேசிக்கிறதுனால தேவன் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். மீண்டும் அந்த 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். ஆமென். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட நிருபம் அப்படின்றார். அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டது. அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. இடத்துல எல்லாம் நல்லா கவனிங்க. கற்பலகையினோட உங்களுக்கு என்ன ஞாபகம்? நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. மோசேயினுடைய 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணம். இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம். எரேமியாவில் என்ன வசனம்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஏன் உங்களுக்கும் எனக்கும் கல்லான இருதயம் இல்லைன்னா,
சிலுவையில உங்களுக்கு புது சிருஷ்டியா அவர் மாற்றும் போது கல்லான இருதயத்தை உங்களை விட்டு அகற்றி போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால எந்த மனுஷனும் உங்களை சொல்ல விடாதீங்க, உங்களுடைய விருப்பங்களை நம்பாதீங்க, உங்களுடைய இருதயம் பொல்லாதது, திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமானது, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. யாரும் உங்களை சொல்ல விடாதீங்க. ஒரே ஒரு ஈவில் டிசையர், அதாவது கெட்ட விருப்பம் உங்கள்கிட்ட இருந்து வருமானா அது மாம்சத்திலிருந்து மட்டும்தான் வருமே தவிர அதுல உங்களுக்கு எந்த சமாதானமும் இருக்காது. உங்களுக்கு சமாதானத்தோடு ஒரு விருப்பம் வருது. இப்ப நான் அந்த மகனை பாக்குறேன், அவனுக்கு ஏதாவது ஒரு காசு கொடுத்து நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறேன்னா அதுல உங்களுக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு செய்யுங்க. அது ஆவியானவர் உங்களுக்குள்ள போட்ட ஒரு விருப்பம். ஹல்லேலூயா. இப்ப 10 கடலில எந்த கடலில் இல்லாம பிச்சைக்காரனை பார்த்தால் பிச்சை போடுவாயாக அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எங்கேயுமே நம்ம வாசிக்கல. இப்ப நம்ம கார் ஒருத்தர் வாஷ் பண்றாங்கன்னா, கார் வாஷ் சர்வீஸ் சென்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டிப்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவங்களுடைய பாஸ் ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஆனா அவங்கள்ட்டையும் நீங்க ஒரு 50 ரூபா 100 ரூபா நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுல எந்த கட்டளை இருக்கு? நீங்க கொடுக்கணும் ஒரு கட்டளையும் உங்களுக்கு இருதயத்திலேருந்து நீங்க கொடுக்குறீங்க. அது எப்படியோ புதிய உடன்படிக்கை அப்படியேதான். உங்களுடைய விருப்பத்திலிருந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்க செய்யறதை தேவன் எதிர்பார்க்கிறார். மேரேஜஸ் பாருங்க, எத்தனையோ திருமண வாழ்வை பாருங்க, கட்டளை சட்டம்னு வந்த உடனே அது இடிஞ்சு தரைமட்டமா போகுது. ஏய் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் செய்யணும், நான் சொல்றதா நீ செய்யணும், நீ எனக்கு கீழே தான் அப்படின்னு எந்த புருஷன் சொல்றானோ அந்த மனைவியினுடைய எல்லா லவ் எல்லா அன்பையும் அவன் என்ன சொல்றது டிசிபேட் பண்றான், அதை அணைத்து போடுறான். நேசம் அணைய கூடாது. உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம், அதை எத்தனை தண்ணீர்களாலும் அணைக்கவே முடியாது. அதுதான் தேவனுடைய நேசம். அது உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் போதுதான் நீங்க கட்டளைகள் இருக்கிறதுனால அவருக்கு நீங்க கீழ்படியல. இது எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் செய்யறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. உங்களை புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. இப்ப தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அவரால் மிகவும் நேசிக்கப்படுகிறவர்களா இருக்கிறீங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல உங்க தலையும் மயிர் எல்லாத்தையும் இங்கே வைத்திருக்கிறார். இவ்வளவு நேசிக்கிற ஒரு தேவன் உங்களுடைய பாவத்தை அவர் பார்க்கல. ஏன்னா உங்க பாவத்தை பார்த்து முடிச்சுட்டார். உங்க பாவத்தை அவர் தண்டிக்கல. ஏன்னா அதை தண்டித்து முடித்து விட்டார் கடந்த காலத்துல. இப்ப உங்களை புது சிருஷ்டியா மட்டும்தான் அவர் பார்க்கிறார். அதனாலதான் உங்கள்கிட்ட ஒரு பழுதும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அதே மாதிரி உங்களை நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ அடிக்ஷன்ஸ் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியல. உங்களோட பர்சனல் லைஃப்ல எந்த பாவ கட்டுல நீங்க இருந்தாலும் அது எல்லாம் இல்லாம போயிடும். நீங்க யாருன்னு தெரியாதனாலதான் நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. மாம்சத்திலிருந்து வருகிற உணர்ச்சிகளுக்கு நீங்க இடம் கொடுக்கறதுக்கு காரணம் யூ ஆர் லிவிங் இன் a mistaken identity. நீங்க யாருன்னு தெரியல, நான் இன்னும் மாம்சம் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மிகவும் தவறான ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை தேவன் என்று உடைப்பார் என்று நான் விரும்புகிறேன். கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாக்கிய சதையான பலகைகள். அந்த எசன்ஸை கவனிங்க, இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சாரத்தை கவனிங்க. கற்பலகைகள் அல்ல. கல்லுல கொடுத்தார் 10 கட்டளைகள், ஒருத்தர் கடைபிடிக்க முடியும். ஏன்னா அது ரப்பர் இல்லை, கல் வளையா, யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. மீறினா தண்டனை உண்டு நிச்சயமா. ஆனா இருதயமாக்கிய சதையான பலகைகள்னா அந்த பலகையை உண்டாக்குனதே அவர் தான். சதையான இருதயத்தை உங்களுக்குள் வைப்பேன்னு சொன்னதே நம்முடைய தேவன் தான். இப்ப அந்த சதையான பலகைகள்ல எழுதுகிற கட்டளை என்னன்னா 10 கட்டளைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களை ஃப்ளோல நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பிரமாணங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ற அவ்வளவு பெரிய நிலைமையில நீங்க இருக்கலாம். இதை நான் சைன் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்தில் நீங்க இருக்கீங்க. நீங்க அங்க போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு சமாதானத்தை வைப்பார். சமாதானம் இருந்தா நீங்க யோசிக்காம சைன் பண்ணுங்க. ஆனா தேவன் உங்களை அவங்க நடத்தல அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்களுக்குள்ள ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஃபீலிங், எந்த இலைப்பாறுதலுமே இருக்காது. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அந்த கம்பெனி எவ்வளவு செழிப்பா உங்க பார்வைக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க வேலை தேடலாம், இல்ல எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அந்த சமாதானம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. சமாதானம் இருந்தா வறட்சியா இருந்த கம்பெனியா இருந்தாலும் யோசிக்காம சைன் பண்ணுங்க, உள்ள போங்க. சமாதானம் இல்லைன்னா எவ்வளவு செழிப்பா இருந்தாலும் அதை விட்டு வெளில வந்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமா அப்படின்னா கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கைனா நீங்களும் நானும் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை என்பது.
கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. என்னோட நல்ல கவனியம் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவர் உங்களையும் என்னையும் அவருக்குள்ள வைத்து நாம அவர் சிலுவையில மரிக்கும் போது அவர் மட்டும் இல்லை, கூட நாமளும் மரித்தோம். நம்மளையும் சுமந்து தீர்த்து மரித்து இப்ப அவர் உயிர் தெழும்போது நீங்களும் அவர் கூட எழுதிருக்கு. இப்ப கிறிஸ்து தான் ரொம்ப பெர்ஃபெக்ட். அவர் தான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்த, எல்லா விதத்திலையும் பரிசுத்தமானவர். அவருக்கும் தேவனுக்கும் எந்த மாற்றமும் நேரிட வாய்ப்பே இல்லை. எந்த நேரத்திலையும் அவர் பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை. பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் பாவம் செய்ய வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேருமே பாவம் செய்ய வாய்ப்பு இல்லை. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறதுனால பிதா உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவ பார்க்கிறார், என்ன பார்க்கும்போது கிறிஸ்துவ பார்க்கிறார், கிறிஸ்துவ பார்க்கும்போது உங்களை பார்க்கிறார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதெல்லாம் ஓவர்ப்பா, என்ன இப்படி சொல்ற? இல்ல, ரியாலிட்டி, நிஜம் இதுதான். கிறிஸ்துவ பார்க்கிறார். நாம தான் நிறைய நேரத்துல பாவம் செய்யும்போது இப்ப தேவன் என் மேல கோபமாயிருவாரோ, இப்ப சரியா என்னால வர்ஷிப் பண்ண முடியாது, சமாதானம் இல்லையா மனசுல, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். தேவன் உங்களை பார்க்கிற விதமே இயேசு கிறிஸ்துவ எப்படி பார்க்கிறாரோ அதே போலதான் உங்களை பார்க்கிறார். அவர் எப்படி நேசித்தாரோ நேசிக்கிறாரோ அதே போலதான் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல நாங்க யோசிக்கிறதுக்கு எங்களுடைய தகுதி எங்களால உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, தேவன் எங்களை தகுதிப்படுத்துறார். எதுக்கு தகுதிப்படுத்துகிறார்? அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கை ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவனாக்கினார். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாலே நிறைய சீனியர் பாஸ்டருக்கு, வயசான பாஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கு. இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா, இங்க லைட் போடுவாங்க, புகை விடுவாங்க, இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு. ஏன் இந்த மாதிரி மைண்ட் செட் வந்துச்சுன்னா, அந்த ஊழியர்களை பத்தின ஒரு தவறான இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. கிருபையை தவறா போதிக்கிறவங்க இருந்தா கூட கிருபை யாராவது உண்மையா போதிப்பாங்க, அவங்க மேல இருக்கிற சாட்சி நமக்கு தானாவே போயிடுச்சு. ஏன்னா இன்னொருத்தன் தவறு செஞ்சுட்டான். அதனால இன்னைக்கு ஏன் கிருபை தான் நமக்கு முக்கியமானதுன்னா, உங்களை ஃப்ரீயா வாழ வைக்க கிருபையினால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய எல்லா சுதந்திரத்தோட உங்களை வாழ வைக்கிறது. வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனத்துல கொஞ்ச நேரம் நம்ம கூடாரம் போடலாம் நினைக்கிறேன். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அந்த வசனத்துல நீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம்? எழுத்துனே உங்களுக்கு என்ன ஞாபகம்? 10 கட்டளை நமக்கு ஞாபகம். ஏன்னா நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்க உன்ட்ட இதெல்லாம் சொல்லலாம் இல்ல, 10 கட்டளை தான் நமக்கு ஞாபகம் வரும் யாரா இருந்தாலும். எழுத்து கொள்ளுகிறது, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. 10 கட்டளை அதுக்கு கீழே ஆவிக்குரியதா இருக்கிறது. அப்படின்னா எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஒரு தேவ மனுஷன் இதை பத்தி நான் பேசிட்டு போது அதை கேட்டேன், உங்களுக்கு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். எழுத்து கொள்ளுகிறது என்று வரும்போது நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களை குறிக்கிறது. முதலாவது பெந்தைக்கோஸ்தே நாள் எது? நீங்க இப்போ ஒரு யூதன்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இஸ்ரவேல்ல போய் நீங்க ஒரு யூதனை பார்த்து முதல் பெந்தைக்கோஸ்தே எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில கொடுத்தாரே அதுதான் முதல் பெந்தைக்கோஸ்தேப்பா அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த நாள்ல எல்லாரும் சீனாய் மலை கீழே இருந்து அவர் பயங்கரமா இறங்கி வந்ததை பார்த்தாங்க. சீனாய் மலை இடி முழக்கங்களும் என்ன மாதிரி நடந்து பாருங்க, யாத்ராவும் 20ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கிறாங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாருக்கும் அது ஒரு சிக்னிபிகண்டான நாளாயிடுச்சு, ரொம்ப மதிப்புக்குரிய நாளாயிடுச்சு. அதனால இப்ப யாரை கேட்டாலும் முதல் பெந்தைக்கோஸ்தே எப்பன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நாள் தான் சொல்லுவாங்க. அந்த நாள்ல தேவனுடைய கோபம் இறங்கி 3000 பேரை பட்சித்தது, ரட்சிகள் பட்சித்தது. 3000 பேர் செத்து போனாங்க. ஆனா 2ஆம் பெந்தெகோஸ்தே இப்ப யாரு கேட்டாலும் நமக்கு தெரியும் என்ன? ஆவியானவர் கொடுக்கப்படும். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து வருது, 3000 பேர்த்த கொன்னுச்சு. இப்போ ஆவி வருது, பேதுரு எழுந்திருச்சு பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்க போறாங்க. ஹல்லேலூயா.
3000 பேரை நியாயப்பிரமாணத்தினால கொல்ல முடியும்னா ஒரே நாள்ல அதே 3000 பேரை கிருபையினால தேவனுடைய ஆவியினால உயிர்ப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, நல்லவர் பாருங்க நம்முடைய தேவன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இன்றைய வரைக்கும் நமக்கு பெந்தைகோஸ்துனா எந்த நாள் மட்டும் தான் தெரியும், ஆவியானவர் இறங்கி வந்த நாள் மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னொரு காரியத்துக்காக நான் ரொம்ப கிறிஸ்தவர்களிடத்துல பரிதபிக்கிறேன். என்னன்னா பெந்தைகோஸ்து, நாமெல்லாம் பெந்தைகோஸ்துப்பா, நீங்க RCCS இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உண்மைதான், சத்தியம் தான், எந்த மாற்றமும் இல்லை பெந்தைகோஸ்து. ஆனா என்னிடத்துல ஒருத்தங்க நீ பெந்தைகோஸ்தியா RCCS கேட்டா என்ன சொல்றேன்னா, என்ன அப்படி ஒருத்தர் கேட்டாங்க என்ன சொல்றேன், நான் டினாமினேஷன், எந்த டினாமினேஷன் எந்த பிரிவுக்கும் உட்பட்டவனா இல்லை, இயேசுவை பார்க்கிறோம், அவருடைய ஆவியானவரை பார்க்கிறோம், இதுதான் நம்முடைய வேலை. இல்லைன்னா இதுவே நம்மளுடைய மைண்ட் செட்ல ஒரு மதம் சார்ந்த திங்கிங்கா போயிடும். எத்தனையோ CSI சர்ச்சில் ரசிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே போல எத்தனையோ பெந்தைகோஸ்து சர்ச்சில் ரசிக்கப்படாதவங்க இருக்காங்க, எத்தனை பேர் இருக்குது? நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதே போல எத்தனையோ RC சர்ச்சில் எந்த பக்தியும் நம்ம பெருசா வெளியரங்கமா பார்க்க முடியலனாலும் ரசிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஏன்னா ரட்சிப்புக்கு ஒரே ஒரு கண்டிஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள். முதலாவது நான் உள்ளவர், அப்புறம் தான் என்னுடைய திங்கிங், என்னுடைய எல்லா சிந்தனைகளையும் அவர் உருவாக்குறார், மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்பலகையில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஆமென். இதை மீண்டும் சொல்றேன். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம். இப்பயும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதிரான ஊழியனோட உங்களுக்கு என்ன ஞாபகம்? 10 கட்டளைகள், கல்லு, இதுதான் நமக்கு ஞாபகம். ஆனா சிலர் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் பவுல் பேசுற இடத்துல அவர் 10 கட்டளைகளை பத்தி பேசலப்பா. சடங்காச்சார பிரமாணம் ஒண்ணு இருக்கு, விருத்த சேதனம், பலியிடும் போது செய்ய வேண்டியது, இதெல்லாம் மட்டும்தான் பத்தி பவுல் பேசுறாரு. 10 கட்டளைகள் நமக்கு இப்பவும் தேவை, அதன்படிதான் நம்ம வாழணும், இதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட், இதை பார்த்துதான் நம்ம நடக்கணும்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அப்படி சொன்னார், அதனாலதான் சொல்றேன். உங்க மைண்ட்ல வர பாடகர் இல்லை, அவர் இல்லை. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் அவரை கேட்டு மகிழ்ச்சியா நான் ரொம்ப அவர் எனக்கு பிடிக்கும். அவர் சொல்றாரு, சடங்காச்சார பிரமாணத்தை தான் அவர் குறிக்கிறாருப்பா நியாயப்பிரமாணம். நான் கேட்கிறேன், எந்த சடங்காச்சார பிரமாணம் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவானதா இருக்குது? எந்த சடங்காச்சார பிரமாணத்தை தேவன் கல்லுல பதித்து எழுதினார்? எந்த சடங்காச்சார பிரமாணம்? மொத்தம் 613 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தோட தேவன் கொடுத்தார். ஆனா அதுல மெயினான நியாயப்பிரமாணம் சொல்லப்படுறது 10 கட்டளைகள் தான். கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். உங்க பவுல் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இன்றைக்கு யார் 10 கட்டளைகளை நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு தேவை, அதன்படிதான் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் பவுல் சொல்கிறார். இன்றைக்கு புரியாதவங்களுக்கு எல்லாம் இதை நல்லா ஒத்துக்க முடியாதுப்பா, 10 கட்டளையில என்ன தப்பு இருக்கு, அதை நம்ம கடைபிடிக்கலாம்ல? இல்ல, நம்மளால முடியாதுன்றது நம்மளுடைய நிலைமை. நம்முடைய புது கிறிஸ்டியா மாத்திட்டாருல இப்பதான் நம்மள, இப்ப நம்ம கடைபிடிக்க முடியல, அதான் புதுசா மாத்திட்டாருல, இப்ப நம்ம அதுக்கு வேண்டிய பலனை அவர்கிட்ட வாங்கி இந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் என்ன நான் சொல்றேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை கடைபிடித்து என்னை பிரியப்படுத்தணும்னு உங்கள்கிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்லன்னு வேணும் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா 10 கட்டளையில எங்கேயுமே 10 கட்டளையில இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லு. இந்த நேரத்துல அந்த ஊழியக்காரர் பேசுறாரு, நீங்க நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ல, அப்படின்னு எங்கேயுமே சொல்லுவோம். ஆனா ஸ்பாட்ல அப்பப்ப நம்ம நடக்கிற லைஃப்ல நமக்கு கட்டளைகளை பிரமாணங்களை நம்ம போடுறதுக்கு நம்முடைய பரிசுத்தா வேணும். முன்னாடி நான் சொன்னது போல சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி எல்லா டேஸ்டான ஃபுட்டையும் வச்சிருக்காங்க, ஆதாரத்தை வச்சிருக்காங்க. நீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது சாப்பிடணும் போல உங்களுக்கு தோணும், உள்ள இருதயத்துல ஒரு பிரமாணம் சாப்பிடும் அப்படின்னு. எத்தனை கஷ்டம் இதை நீங்க கடைபிடிக்கிறது, எவ்வளவு கஷ்டம்? கஷ்டமே இல்லை. என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய முகம் லகுவாயும் இருக்குன்னு சொல்றேன். என்னுடைய சுமை லகுவா, என்னுடைய முகம் மெதுவா இருக்கும் தேவனாகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அதே போல நீங்க குடும்பத்துல இருக்கீங்க, உங்களுடைய மனைவி பிள்ளைங்களாம் உங்களை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய பிரமாணம் இருதயத்துல வருது, இப்ப போய் உங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு முத்தம் கொடு அப்படின்னு. இது எவ்வளவு கஷ்டம் வந்து கடைபிடிக்கிறது. ஆனா இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான காரியங்களை மிஸ் பண்றதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு லைஃப் இல்லை. வாழ்க்கையில் எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ்லாம் நம்ம பார்க்கிறோம். நமக்கு தமிழ்நாட்டில் அது புதுசுலன்ற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன? திருமண வாழ்க்கைக்குள்ள சட்டம்னு ஒண்ணு வந்துச்சு, நியாயப்பிரமாணம். நான் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன். ஒரு பெரிய அரண்மனையில ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனுடைய கல்யாண வயசுல இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ராஜ அரண்மனைக்குள்ள எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த வேலைக்காரங்களா இருப்பாங்க, இங்க வேலைக்காரங்களா. இந்த இளவரசனுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு, வேலைக்கார பொண்ணு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப இந்த டிபார்ட்மெண்ட், இந்த வேலை செய்யற இடத்துல இங்க பெரிய கண்ட்ரோல் மாதிரி போட்டு காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன். காலையில இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணும் கரெக்டான நேரத்துல, இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்ற தண்டனைகள்லாம் சேர்த்து எழுதி வச்சுக்கிறாங்க. யாருக்கு? வேலைக்காரர்களுக்கு. இப்ப இந்த மனைவியும் இந்த கணவனுமான இந்த இளவரசனும் இளவரசியும் எழுந்திருக்கிறாங்க. ஒரு நாள் காலைல அவன் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டான். இளவரசன் எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு 8 மணிக்கு எழுந்திரிச்சு வருது. ஹாலுக்கு வந்து காலில் விடுது. இளவரசே, நீங்க மன்னிங்க, 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் கட்டல, ஆனா நான் 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. நான் கேட்கிறேன், இந்த ஆவி அந்த இளவரசனை பிரியப்படுத்துமா? நான் கேட்கிறேன், பிரியப்படுத்துமா? துளி கூட படுத்தாது. ஏமா, நீ இப்ப என்னுடைய மனைவி, நீ இளவரசி. முன்னாடி ஒரு காலத்துல நீ அடிமையா இருந்த, வேலைக்காரனா இருந்த, ஆனா இப்ப நீ என்னுடைய மனைவி. அது அந்த இளவரசிக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய புஸ்தகங்களுக்கு தெரியாம இருக்கு. தேவனுடைய மனவாட்டியாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்க. இது அவருடைய கனமான ஊழியத்தை நம்ம செய்யணும். ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சோடனே, ஆண்டவரே இந்த கட்டளை நான் மீறிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னா அது பிரியப்படுத்துமா? ஆண்டவரை பிரியப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா இப்படி சொல்ற? ஆனா பாவ உணர்வை கொடுக்குற எத்தனையோ ஊழியங்கள் நம்முடைய கடந்த காலத்துல ஊழியர்கள்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க. நீ ஏன்ப்பா எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். அடுத்த வருஷம் ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆமென். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய ஊழியம் ஒளிந்து போகிற மகிமையுடையது. அதுல தேவன் மகிமை இல்லைன்னு சொல்ல, நல்லா வாசிங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். நேற்று ஒரு ஊழியரை குறித்து நான் வாசித்தேன். சார்ல்ஸ் பெனி என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன். அவரை குறித்து வாசிக்கும் போது என்னுடைய கண்கள் கலங்கின, ரொம்ப அழுதேன் இரவு நேரத்துல. இந்த மனுஷனுக்கு என்ன சொல்றது, அவரை பத்தின தியாலஜி அவருடைய புக்லாம் சிலது நான் படிச்சேன். அதுல என்ன இருக்குன்றத நான் படிக்கும்போது நான் மிகவும் கண் கலங்கினேன். அந்த மனுஷன் மட்டும் இல்ல, அதே போல எத்தனையோ மனுஷங்க இருந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் செய்த ஊழியத்துல தேவனுடைய பிரியம் இருந்துதான் கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட இல்லை. என்னுடைய ஆவி என்னோட சாட்சிகள் ஒரு துளி கூட இல்லை. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்படும் போது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமான்னு பார்த்து ரட்சிக்கப்படுங்க. நீங்க அதை தான் முழுசும் கடைபிடிக்கணும். 10 கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்ப அதுல நீங்க ஒரு கட்டளையை மீறீங்களோ ரட்சிப்பை இழந்துட்டீங்க. நான் கேட்கிறேன், மறுபடியும் பிறந்து திரும்ப 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 மறுபடியும் பிறந்துட்டே இருக்க முடியுமா? ஒரே முறை தான் நம்ம பிறக்கிறோம். Being born again is a one time thing. ஒரே முறை தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா மறுபடியும் மறுபடியும் நம்ம பிறக்கணும்னு சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, எசன்ஸ்ல நான் இப்ப பாவம் செஞ்சுட்டேன், இப்ப நான் திரும்பவும் பிறக்கணும் அப்படின்னா முன்னாடி பிறந்த அந்த புதிய மனுஷனை இவர் கொன்னுட்டார் அப்படின்னு இவருடைய வாயாலே சொல்லுறாரு. எவ்வளவு பெரிய சீரியஸான திங். இது ஏன் நமக்கு புரியலன்னா, இந்த மாதிரியான டீச்சிங் ஏன் நமக்கு யதார்த்தமா தெரியுதுன்னா, இதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு நம்ம கேட்கறோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்ட டீச்சிங்ஸ் நம்ம மைண்ட்ல ஆண்டவரை பத்தின ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு ஷேப். அவர் இப்படிதான்ப்பா கட்டளை இருக்கு,
பிரமாணம் இருக்கு, கடைபிடிச்சாதான் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். இப்படிதான் நம்ம நியாயப்பிரமாணத்தின் வழியா, அதாவது பழைய ஏற்பாட்டின் வழியாக நாம அவரை பத்தின ஒரு காட்சியை நம்ம மனதுல பிரிண்ட் பண்ணி வச்சிட்டோம். அவர் இப்படிதான். இப்ப என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி என் குழந்தைக்கு வந்திருக்கேன்னு நம்ம யோசிச்சோம்னா, நான் சொல்றேன், நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கீங்க. தேவனை நல்லவர்னு உங்களால பார்க்க முடியல. விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை கொள்றதுதான் விசுவாசம். நான் போவேன், எனக்காக அதை செய்வார். நான் போய் நிற்பேன், எனக்காக என் மூலமா அவர் பேசுவார். இந்த மாதிரியான நல்ல அபிப்பிராயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் சேதமடைஞ்சு. பவுல் சொல்றாரு, சிலர் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு அந்த வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. 19ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றார். நல் மனசாட்சினா என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனேன்னு எனக்கு உணர்த்தலைன்னா அதுதான் தீமையான மனசாட்சி, துர்மனசாட்சி நம்ம நினைக்கிறோம். ஆனா அது இல்லை. விசுவாசமும் நல் மனசாட்சியும் அப்படின்னா, நல் மனசாட்சினா பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று, எனக்கு பூரணமான மனசாட்சி தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறது தான் நல் மனசாட்சி. நான் இன்னும் டீப்பா எபிரேயருக்கு நான் போகலாம், ஆனா போக விரும்பல. உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, விசுவாசமாகிய கப்பல் எப்ப சேதமாகுதுன்னா, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ, நம்ம அந்த பிரதரை பார்த்து இப்படி பேசிக்க கூடாது, என்னுடைய மனைவியை நான் இப்படி கேவலமா திட்டிருக்க கூடாது, என்னுடைய ஹஸ்பண்ட் நான் இப்படி பேசிட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்படி பேசிட்டேன். இப்போ உங்களுடைய மனசாட்சி அடிப்படுது, இப்படி பண்றேன், துர்மனசாட்சி. இப்போ அந்த நல் மனசாட்சி இல்லாம போகிற அந்த விஷயம்தான் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஏதாவது பெரிய தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க அந்த ஒரு சர்ச்சோட பாஸ்டர், நீங்க இப்ப அங்க கூப்பிடுறாங்க, ஒரு போன் கால் வருது விசுவாசத்துலேருந்து, பாஸ்டர் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, சீரியஸா இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல, நீங்க ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கூப்பிடுறாங்க தூர தேசத்துல இருந்து. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், நான் போய் என்னுடைய பாவங்கள்லாம் முதல்ல அறிக்கிட்டு வந்துட்டேன், இப்பதான் பெரிய பாவம் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன், கட் பண்ணிட்டு இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நல் மனசாட்சி உங்களுக்கு இருக்கும் போது நீங்க எந்த நேரத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து இயேசுவுல தேவனுடைய நீதியானா இருக்கிறேன், தேவன் என்னை நீதிமானா மாத்தி புது சிருஷ்டியா வச்சிருக்கிறாரு. இப்ப நான் ஜெபிப்பேன், தேவன் அதை கேட்டு பதில் தருவார்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பிரேயர் எல்லாமே ட்ரையா இருக்கும். ஜெபிப்பீங்க, அதான் நம்ம பாவம் செஞ்ச இந்த சிஸ்டருக்கு தெரியாது, நம்ம பாட்டு ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு ஜெபிப்பீங்க, அதுல ரொம்ப ட்ரையா இருக்கும், ரொம்ப என்ன சொல்றது, உங்களுக்கு விசுவாசமே இருக்காது. அது என்ன பிரேயர்னு எனக்கு சொல்ல தருது. ஆனா விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இடத்துல இருந்து ஜெபிக்கிறது போல நான் உணர்வேன் ஒவ்வொரு முறையும். ஏன்னா பிதா அப்படிதான் என்னோட ஜெபத்தை கேட்கிறார். ஒரு ஜெப குறிப்பை திரும்ப 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 நீங்க சொல்றீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, ஆண்டவர் காதுல எப்படியாவது போய் கேட்டுருணும், திரும்ப திரும்ப சொல்றேன் இல்ல. ஒரு டைம் நீங்க விசுவாசத்தோட சொன்னீங்கன்னா அது அந்த நேரத்திலே உங்களுக்காக நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. ஆமென். நான் சார்ல்ஸ் பின்னியை பத்தி உங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்லல. நேற்று அவரை குறித்து தியானிக்கும் போது இன்னும் நிறைய தியானித்த அவரை பத்தி. அவருடைய ஊழியத்துல எப்படி ஒரு மகிமை காணப்பட்டுச்சு ஆண்டவரே இப்படி நம்ம யோசிக்கலாம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால், இந்த வசனத்தை கவனிங்க, மகிமை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியத்துல இருக்கு. அதாவது ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தி எல்லா பாவங்களையும் அறிக்கையிடுங்கன்னு சுத்தில உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லி உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க பரிதபிங்க, துக்கப்படுங்க, ஆண்டவர் அதை பார்க்கணும், உங்களை பார்த்து அதை மன்னிக்கணும். நீ சொல்ற மீட்டிங்ஸ்ல மகிமை இல்லைன்னு இந்த வசனம் சொல்ல, மகிமை இருக்கு. இதுதான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். எத்தனை நீங்க கட்டளைகளை மீறிட்டீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வந்துருக்கீங்க, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இது மரணத்தை கொடுக்குற ஊழியம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வீசஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், வேற சர்ச்சில் நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். ஆனா மரணத்தை கொடுக்குற ஊழியம் எது தெரியுமா? உங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்துறது. அதுக்கு ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, நியாயப்பிரமாணம் இருக்கு, சாத்தான் இருக்கு.
ஆனா ஸ்டேஜ்ல இருந்து இதே 10 கட்டளைகளை பேசி நம்ம இன்னொருத்தவங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தும் போது என்ன பண்றோம்னா, உங்களுடைய விசுவாசத்தை நான் சேதப்படுத்துறேன் அப்படின்னு நான் பண்ணினேன். ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தா ரொம்ப பெருசுதான் மகிமை. ஆனா அடுத்த பகுதியை வாசிக்கலாம். நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஹல்லேலூயா. நீதியை கொடுக்கிற ஊழியம். நீதின்றது ஒரு ஈவு. நீதி என்பது ஒரு ஈவு. எத்தனை பேருக்கு புரியல? நீங்க பாருங்களேன், நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். இப்ப நான் உங்களை மெச்சூரான ஒரு தேர்ந்த கிறிஸ்தவன் நான் உங்களை பார்க்கணும்னா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். நீதினா என்னன்னு கேட்பேன். ஒருவேளை நீதின்றது நம்ம செய்யற செயல்கள் நீதியா வாழணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் குழந்தை கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. நீதி என்பது ஈவு. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுத்ததுனால, அதனால மட்டும்தான் நம்ம நீதிமானா இப்பொழுது இருக்கிறோமே தவிர, இப்பொழுது நீங்க கீழ்ப்படுறதுனால நீங்க இது நீதிமான இல்லை. இப்பொழுது நீங்க செய்யற நற்செயல்கள்னால நீங்க நீதிமானா இல்லை. அது எப்பொழுதும் மாறாத உண்மை. தேவனுடைய நீதி எனக்கு ஈவா கொடுத்ததுனால தான் நான் நீதிமான். இப்போ நான் எனக்கு டெம்ப்ட் பண்ணுவான் பிசாசு, இப்ப நீ நல்ல செயலை செஞ்சு நீதியான செயலை செஞ்சு அதனாலதான் நீ நீதிமான்பா காமிச்சிட்ட அப்படின்னு. இல்ல, பிசாசே நான் கெட்டது செய்யும் போதும் அது என்னுடைய நீதி இல்லை, நான் நல்லது செய்யும் போதும் அது என்னுடைய நீதி இல்லை. தேவனுடைய நீதி எனக்கு ஈவா கொடுத்தா பாருங்க, அதுதான் என்னுடைய நீதி. ஹல்லேலூயா. எரேமியா ஒரு தீர்க்க தரிசனத்தை அருமையா சொல்றார். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் நான் ஏற்படுத்துவேன். அவர்கள் இருக்கும்போது என் ஜனத்தை, என் ஆடுகள் அவர்கள் மேய்ப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை, அவர்கள் ஒருபோதும் பயப்படுவதில்லை. இறுதியா அந்த சென்டென்ஸ் முடிக்கிறாரு. அவருக்கு இடும் நாமம் எங்கள் நீதியா இருக்கிற தேவன் என்பது. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களுடைய நீதி. இன்றைக்கும் கூட நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். நான் நியாயத்திற்கு நாள்ல எப்படி நான் நிக்க போறேன்? என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பாவம் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சாபத்துக்கு ஏதுவான செயலை நான் செஞ்சிருக்கேன், எப்படி நான் நிக்க போறேன்னா, நான் சொல்றேன், நீங்களும் நானும் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நியாயத்திற்குள்ள நிற்க மாட்டோம். நமக்கு ஒரு நியாயத்திற்கு இருக்கு. அது என்னன்னா, கிரீக்ல பேமா சீட் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. பேமா சீட்னா நீங்க பென் ஹேர் படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முடிச்சுட்டு அந்த ரேஸ் முடிச்சுட்டு தன்னுடைய ரிவார்ட்ஸ், தன்னுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் இருக்கும். இங்க வந்து பென்ஹார் நிற்பான் அந்த ரேஸை முடிச்சுட்டு, அவங்க கொடுப்பாங்க ரிவார்ட்ஸ். இந்த சீட்டுக்கு முன்னாடி தான் நீங்களும் நானும் நிற்கிறோம். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய நற்கிரியைகள் எவ்வளவு இருக்குதுன்றத அதுக்கு ஏற்றது போல உங்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பாரு பாருங்க. அந்த நியாயத்திற்கு தான் ஒழுங்கானது இருக்கே தவிர, செஞ்ச தப்புக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சின்ன வயசுல பார்த்தவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏஞ்சல் டிவில போட்டிருப்பாங்க. போய் நிற்போம் நியாயஸ்தானத்துல, முன்னாடி பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அதுல சின்ன வயசுல இருந்து பாடுறா, நீ இந்த பாவம்லாம் செஞ்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆண்டவர் போட்டு காமிப்பாரு. இவங்களுடைய திங்கிங் ஞாபகம் இருக்கா? யாரும் வீட்டுல அதப்ப நீ கதவை சாப்பிட்டு போன்ல என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? இதெல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ல காமிப்பாங்க அத்தனை கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு முன்னாடி. இதை பார்க்கும்போது எந்த மனுஷனுக்கும் மன அழுத்தம் வராம இருக்கும் சொல்லுங்க? உன் பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன்னு என் வேதம் சொல்லுதுங்க. புதிய உடன்படிக்கிறது. ஒருவேளை அவர் என் பாவங்களை மறந்துட்டாருன்னா யாரு உங்களுக்கு பாவங்களை ஞாபகப்படுத்துறது? பிசாசு. அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல I will remember your sins no more. இனி எப்பொழுதுமே உன் பாவத்தை நான் நினைக்க போறதே இல்லை, மொத்தமா மறந்துட்டேன். உன் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்கள். ஏன் தெரியுமா எதிர்கால பாவம் நான் சேர்த்து சொல்றேன்? சிலுவையில ஒருவேளை உங்களுடைய கடந்த கால பாவத்தை மட்டும் அவர் சுமந்து இருந்தாருன்னா அவ்வளவுதான், நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அவருடைய வேல்யூ அவ்வளவு குறுகியதா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் அப்படி சொல்றோம். அவருடைய வேல்யூ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பு ரொம்ப பெருசு. உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சாலும் இன்னும் அவருடைய மதிப்பு எங்கேயோ இருக்கு. அவருடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, இதே மாதிரி 10,000 உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்தாலும் மீதி அவர்கிட்ட ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் அவருடைய சரீரத்துல. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பாவங்களையும் கழுவி நிர்மூலமாக்க போதுமானது. உலகத்தின் மொத்த பாவத்தையும் அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் அழித்து போட போதுமானது. அவருடைய ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுங்க. எனக்கு ஒரு கனவு வந்தது, அவங்களோட ஷேர் பண்றேன். நான் கன்னியாகுமரியில இருக்கும்போது ஒரு விடிய காலையில என் கையில ஒரு கனவுல சொல்றேன். என் கையில ஒரு கப் இருந்தது. கப் ஃபுல்லா ரெட்டு ரத்தம், ஃபுல்லா ரத்தம். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா ரத்தம், எனக்கு இயேசுவின் ரத்தம்னு தெளிவா தெரியுது. இப்ப என்னன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ல பிசாசு நிற்கிறான். இப்ப நான் அந்த ரத்தத்தை வச்சு டே நின்றான்னு அவங்க துரத்திட்டு இருக்கேன். சொல்றேன், ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த கனவை. துரத்திட்டு அவன் ஓடுறான், கையை பிடிச்சிட்டேன்.
ரத்தத்தை எத்தனை நீ இன்னைக்குன்னு நான் சொல்றதுக்குள்ள கனவுல தெரிஞ்சு மிகவும் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த கனவு நான் சொல்றேன். இயேசுவின் ரத்தத்தினுடைய மதிப்பு என்ன, உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாதனாலதான் இன்னும் பாவம் பெருசுன்னு உங்களுக்கு பிசாசு குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். பூரண மனசாட்சிய, அதாவது தெளிக்கப்பட்ட இருதயத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தெளிக்கப்பட்டனா எதனால? அவருடைய ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட இருதயம். அவருடைய ரத்தத்தையும் பாவத்தையும் தேவன் ஒரே இடத்துல பார்க்கவே முடியாது. ஒண்ணு பாவம் இருக்கும், இல்லைன்னா அவருடைய ரத்தம் இருக்கிற இடத்துல பாவம் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தேவன் பாருங்க நம்முடைய தேவன். உண்மையாவே இந்த தேவனுக்கு முன்னாடி என்ன சொல்றது, இவ்வளவு நல்லவர்ன்றதை நம்ம பார்க்கறதுல ரொம்ப குறைய போறோம். அவர் நல்லவர்ன்ற அந்த சிந்தையை உங்கள்ட்ட இருந்து எடுக்கணும், உங்க மனசுல இருந்து அதை உடைக்கணும்ன்றதுதான் பிசாசுடைய ஒரே எண்ணம். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர்ன்றது தெரியும் போதுதான் உங்களுடைய இயற்கை மாறுது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாய் இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. ஆமென். மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாய் இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இங்கிலீஷ் அழகா இருக்கு, நோ க்ளோரி. மகிமைப்பட்டதுன்ற வார்த்தைக்கு நோ க்ளோரி, தட்ஸ் நோ க்ளோரி. இந்த புதிய உடன்படிக்கை, அதாவது நீதியை கொடுக்கிற ஊழியத்துக்கும் பழைய உடன்படிக்கை ஆக்கினியத்திற்கு கொடுக்கிற ஊழியத்துக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணா, இந்த நீதி இருக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நீதியில இருக்கிற மகிமைக்கு முன்னாடி அது மகிமை இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு அணுவை கூட மைக்ரோஸ்கோப்ல நம்மளால பார்க்கலாம், ஆனா இல்ல குளோரியல் மகிமை இல்லைன்னா அது எப்படி பார்க்க முடியும்? அது அவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கு. ஏன் தெரியுமா? அது காரணம் நாம இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய வேல்யூ அவ்வளவு பெருசு. உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தேவன். அடுத்த வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். இன்றைய ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருக்கு. ஒழிந்து போகிற மகிமை தான் நியாயப்பிரமாணம். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் 10 கட்டளைகளை கடைபிடிக்க முடியாதுன்னு மனுஷனுக்கு காண்பிப்பதற்காக அதை கொண்டு வந்தார். ஆனா அதுல ஒரு மகிமை இருந்துச்சு. எது வரைக்கும் தெரியுமா அந்த மகிமை நிலைக்கும்? அடுத்து நீங்க பாவம் செய்யற வரைக்கும் அந்த மகிமை உங்க மேல இருக்கும். பாவம் செய்ய செய்ய அந்த மகிமை ஃபுல்லா போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் கூட பழைய ஏற்பாட்டுல எப்ப வருவார்னா, நீங்க பாவம் செய்யாம இருக்கும்போது உங்க மேல இருப்பார். கட்டளைகளை கடைபிடிக்கும். அதை நீங்க மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடுவார், உங்க மேல வரும், உங்களுக்குள்ள. ஆனா இந்த மகிமையே இவ்வளவு பெரிய மகிமையா இருக்குன்னா, உங்களை நித்திய காலத்துக்கும் சேர்த்து அவருக்குள்ள வச்சு உங்களை இனிமே அவருக்குள்ள எடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவருக்குள்ள உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கண்ணின் மணி போல, அந்த கண்மணின்ற வார்த்தை ரொம்ப ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. என்னன்னா கண்ணின் மணி போல உன்னை அவர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் நான் குழந்தையிலிருந்து கேட்டதானுங்க, இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற திங்கிங் நார்மலாவே அதை திரும்ப திரும்ப கேட்க நமக்கு வந்துடும். ஆனா அதை யோசிச்சு பாருங்க, கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மணியை பார்க்கறது போல பாருங்க. அதாவது உங்களை ஒன்று தொட்டுச்சுன்னா அவரை விட அதிகமா அது வலிக்காது. நம்முடைய உடம்புலேயே மிகவும் சென்சிட்டிவான பகுதி எது? கண்ணு. எங்க தொட்டாலும் நமக்கு ஒரு வலி இருக்காது, ஆனா கண்ணுல தொட்டோடனே நமக்கு ஒரு பெரிய வலி வரும். அந்த இடத்துல தேவன் உங்களை வச்சிருக்காரு. ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க ஒருவேளை ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கும் போது ஆவிக்குரிய உலகத்துல அவருடைய முகத்தை நீங்க பார்க்க முடியுமானால் அவர் அந்த நேரத்துல அழுது கொண்டிருப்பார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார் தேவன். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுத்துங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? உலகத்துல அத்தனை கோடி பேர் இருக்காங்களே, நான் சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லைன்னா ஆண்டவருக்கு என்ன? சோகமா இருந்தா அவர் மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா போயிடுவார்ல, எனக்காக என்ன வருவார்? நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். நானும் அப்படிதான் யோசிச்சேன். எத்தனை பில்லியன் கணக்கான பீப்புள் இந்த உலகத்துல இருக்காங்க. 8 பில்லியன் 7 பில்லியன் தாண்டிச்சு நினைக்கிறேன். அத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்துல இருக்கும்போது உங்க ஒருத்தங்களை தேவன் பார்க்கிறார். இல்ல பிரதர், நீங்க இருந்தாலும் இதை என்னால ஏற்றுக்க முடியாது. நாம அழும்போது அவர் அழணும்னு என்ன அவசியம் இருக்கு? நாம சோகமா இருக்கும்போது அவர் சோகமா இருக்கு என்ன அவசியம்? அவருக்கு வேற சபை இல்லையா? அந்த நேரத்துல உலகத்துல எத்தனை சர்வீஸ் நடந்துட்டு இருக்கோம், சண்டே சர்வீஸ், வேற இடம் இல்லையா அவருக்கு? எத்தனை மனுஷங்க அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க, அவர்களுக்குள்ள இவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேற அவருக்கு வாய்ப்பே இல்லையா? நான் அழுதுட்டு இருக்கேன், என்கிட்ட உட்காந்து எதுக்கு அழுணும்? நான் கேட்கிறேன், நீங்க அழும்போது தேவன் ஒருபோதும் சிரிக்க மாட்டார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் எனக்கு வரணும், ஏன் அத்தனை பேர் இருக்கும்போது அவங்களை பார்க்க ஏன் வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த மோட்ல இருக்கீங்களோ, எந்த மோட்ல உங்க மைண்ட் செட் இருக்கோ, அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிடுவார். நீங்க எந்த வசனம் இப்படி சொல்லுது, வசனத்துல எப்படிலாம் ஒண்ணுமே இல்லை.
வாசிக்கலாமா? வாசிக்க வேண்டாம், நேரமாகும், நானே உங்களுக்கு சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், ஆளோட்டிகள் நிமித்தம் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு சாலையில ஜாலியா உலாவுறேன் அப்படின்னு சொல்லி உலாவிட்டு இருந்தாரா? பரலோகத்துல வீதியெல்லாம் பொண்ணா இருக்கு, நான் ஜாலியா ஸ்கேட்டிங் பண்ண போறேன்னு பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல, அந்த நேரத்துல இவருடைய பெருமோஷம் கேட்டார், உங்களுடைய ஜபத்தில். அதுதான் அவருக்கு ஜபமே, உங்களுடைய பெருமோஷம். அதை கேட்டு எரிகிற அக்னி சூளையில வந்தார். எரிகிற அக்னி சூளையாக அந்த சூறை செடியில, அது என்ன செடி? சூறை செடி. என்னமா? அக்னி சூளையாக வந்தார். மோசே நடந்தது முச்செடி, வணிகம் முச்செடியில வந்தார். மோசே பார்க்கிறான். அந்த முச்செடியில அவரை பார்க்கும்போது இவனுக்கு போய் பக்கத்துல பார்க்கலாம், என்னடா அது முச்செடி இன்னும் அவியாம எரிஞ்சிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த எரியிற இந்த மக்களை பார்த்து, அதாவது ஏன் எரிகிறாங்கன்னா ஆளோட்டிகள் நிமித்தம் படுகிறார்களுடைய வேதனை. அந்த பொண்ணு அக்கினி சூழல போட்டு எடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மோசமான வேதனையில இருக்கும்போது இவர் நான் அதே வேதனையில தான் நானும் இருக்கிறேன் காமிக்கிறதுக்காக வந்தார் அந்த முச்செடியில் அக்கினியா. நீங்க அழும்போது அவர் சிரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. யாரும் வேற எதுவும் உங்களுக்கு சொல்ல விடாதீங்க. இல்லப்பா தேவன் உங்களுக்கு மேல கோபப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க பாவம் செய்யணும். பாவமே உங்க வாழ்க்கையில வரும்போதும் நீங்க சொல்ல வேண்டியது, அவர் என்ன எப்படி நேசிக்கிறார். நீங்க பாவம் செஞ்ச உடனே யோசிச்சு பாருங்களேன், உங்க கடந்த காலத்துல நீங்க பாவம் செஞ்ச உடனே ஒரு வசனம் வரும், கண்ணின் மணியை போல அவனை நான் பார்த்துப்பேன். சங்கீதத்துல வந்து பாருங்க, கண்மணியை போல எனக்கு காத்துறலாம். இந்த நேரத்துல அவர்கிட்ட இது எப்படின்னு நான் சொல்றது. அதே போல உங்களை நேசிக்கிறது, ஒரு தாய் உங்களை தேற்றுறது போல அவங்க தேற்றனே. இப்பதானே பாவம் செஞ்சிருக்கேன், இந்த நேரத்துல தேவனை மேல கோபமா தானே இருக்கணும். அப்படின்னா இந்த வசனம் எனக்கு இல்லை. அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிருது நம்ம மைண்ட. ஆனா தேவன் எப்பொழுதும் உங்க மேல ஒரே அளவு தான் நேசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து பேசிட்டே போலாம். மீண்டும் சொல்றேன், இந்த மக்கள் எல்லாம் எரியும் போது தேவனும் எரிஞ்சார், விடுதலை ஆக்கினார். மோசே மூலமா விடுதலை ஆக்கி வனாந்திரத்துல கொண்டு வராங்க. வனாந்திரத்துல இந்த மக்கள் எல்லாம் கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. தேவன் எங்க தங்கி இருந்தா நினைக்கிறீங்க? ஒரு கூடாரத்துல. அவருக்கும் ஒரு கூடாரம். எங்க நீங்க இருக்கிறீங்களோ அவர் அங்க வந்துருவார். அவருக்கு பொண்ணு வெள்ளி பரலோகத்துல இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் தேவை. நான் சொல்றேன், பரலோகத்துல இயேசு இல்லைன்னா நீங்க அங்க போகணும். இயேசு இருக்கிறது தான் நமக்கு பரலோகம். அவர் தான் நம்முடைய பரலோகம். ஹல்லேலூயா. இந்த கூடாரம் போட்டு இந்த மக்கள் எல்லாம் உட்காரும் போது அங்க எனக்கு ஒரு கூடாரம் போடுறான் மோசே, நான் வரேன் அப்படின்ட்டு இந்த மக்களோட சேர்ந்து உலாவத்துக்காக வந்தார். இப்ப அப்படியே போச்சு 40 வருஷம் அப்படியே நடந்து வந்தார். இவங்க கூடயே உங்களுடைய எல்லா விஷயம் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப யோசுவாவுடைய காலம் வந்துச்சு. இப்ப ஒரு தேவதூதன் உரிமையின பட்டயத்தோட முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் வாரியர் மோட்ல இருக்கிறாங்க, போர் வீரர்கள் மோட்ல இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் அடுத்து இவங்க ஃபைட் பண்ணும். அந்த மோட்ல இருக்கும்போது யார் தேவதூதன் உரிமையின பட்டயத்தோட நின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து அப்படி நிற்கிறார். என்ன காண்பிக்கிறாருன்னா, நான் இந்த நேரத்துல பரலோகத்துல என்ஜாய் பண்ணிக்கலாம்ப்பா, உங்க கூட நான் ஃபைட் பண்ண போறேன், உங்களுக்கு இந்த பேட்டில்ல விக்டரியை தர போறேன், உங்களுக்கு வெற்றியை தர போறேன் இந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த யுத்தத்துல அவர்களை வெற்றி அடைய செய்து இப்ப சுதந்திரமான அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க இஸ்ரவேல். இப்ப எல்லாரும் கற்களினால் செய்யப்பட்ட வீடுகள்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க மக்கள்லாம். இப்ப தேவன் எங்க இருந்தாரு நினைக்கிறீங்க? கற்கள்னால் செய்யப்பட்ட ஆலயத்துல இருந்தார். நான் சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேவன் உங்க மூட்ல வந்து நிற்பா எப்பொழுதும். நீங்க யோசிக்கலாம், இல்லப்பா நிறைய பேருக்கு வேற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே, அங்க தேவன் இல்லாம என்கிட்ட எப்படி இருப்பாரு? எல்லாரையும் நேசிக்கிறாருல மொத்தமா, நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தேவனால எப்படி உங்களை நேசிக்க முடியும்னு நான் சொல்றேன், எப்படி உங்களை நேசிக்கிறாருன்னு நான் சொல்றேன். இந்த மொத்த உலகத்திலையும் நீங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இருக்கிறது போல உங்களை நேசிக்கிறார். இதை நம்ப முடியறது ரொம்ப கஷ்டம், விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இது விசுவாசத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய நன்மை காமிப்பீங்க. மொத்த உலகத்திலும் நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் இருக்கிறது போல தேவன் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோட கைகளை தூக்கலாமா? அம்மே இருதயத்துல எல்லாம் கையை வந்து சொல்லுங்க, தேவனே நீர் என்னை நேசிக்கிறீங்க. என்னால எப்பொழுதும் அதை நான் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. சொல்லுங்க, கற்பனை பண்ணி கூட என்னால பார்க்க முடியாது. இந்த மொத்த வாழ்க்கை நமக்கு முடிந்தாலும் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் தேவனுடைய கிருபையை உங்களிடத்துல நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நான் நின்று உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கை மொத்தமும் முடிந்து நான் செத்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும்
நான் என்னோட வாழ்க்கையை பார்த்தேன்னா அவருடைய கிருபையில 1% கூட நான் உங்கள்கிட்ட பிரசங்கிக்கிறதுன்னு சொல்லுவேன். அவருடைய கிருபை பெரிய கடல். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையில கொஞ்சத்தை மேல் பக்கத்தை நான் சுரண்டி போனான்னு கூட தெரியல. என்னுடைய வாழ்க்கையின் முடிவில் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். சிலுவன்றது யோசிச்சு பாருங்க. தானியேல் பிரேயர் பண்ணி, அப்பா எங்களால் முடியாது, நீ ஒரு மேசியாவை அனுப்புங்கலாம். யாருமே பிரேயர் பண்ணி வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க யாருமே கேட்கல. தானா வந்தார். நீங்களும் நானும் பாவியா இருக்கும்போது வந்து மரித்தார். நீங்க கேட்காமையே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிசயத்தை மொத்த பிரபஞ்சத்தினாலும் ஜீரணிக்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார்னா, நீங்க கேட்டா எத்தனை அதிகமா அவர் செய்வார். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய பெருமூச்சை கூட அவர் கேட்கிறார். ஜெபம்ன்றது, அதை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். ஜெபம் என்பது லீகலிஸ்டிக்கா நம்ம நிறைய பேர் இரவு ஜெபம், மொழி இரவு ஜெபம், இதெல்லாம் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, ஒரே நேரத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பண்றது இல்லை ஜெபம். சிலர் சொல்லலாம், நான் நேற்று நைட்ல இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், நானும் அப்படி பண்ணியிருக்கேன். நேற்று நைட்ல இருந்து காலைல வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஆவியின் வரம் வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் செய்த நேரத்துல வியாதியஸ்தர்கள்லாம் குணமானாங்க. அப்படி சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த 8 மணி நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல இவன் விசுவாசித்திருப்போம், ஆண்டவர் இதை செய்வார். அதனாலதான் அது வெளிப்படுதே தவிர இவன் செஞ்ச 8 மணி நேரத்தின் அந்த பிரயாசத்தை பார்த்து, கிரியையை பார்த்து தேவன் ஒண்ணுமே செய்யணும். தேவன் உங்கள்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் எப்ப தெரியுமா வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சுயத்தை நீங்க பார்க்கும்போது வரும். இப்போ உங்களை அவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? தங்கத்தினால, மொத்தமும் தங்கத்தினால உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளையா பார்க்கிறார். ஏன்னா அவருடைய நீதி தங்கத்தை, இந்த வேதத்துல தங்கம் வர இடத்துல பாருங்க, அவருடைய நீதியை குறிக்கும். அவருடைய நீதியின் மொத்தத்தினாலும் உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார், அவருடைய செல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சின்ன சர்க்கிள்ல எல்லாரையும் கூட்டி நான் நிக்க வச்சு பேசுறது போல அவங்களை நான் பேசி கொண்டுகிறேன். ஒரு 4 பேர் இருந்தாலும் நான் அதை அப்படிதான் பேசுறேன். அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ஆமென். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமா நான் பேசுறேன். நான் இப்ப உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் இவங்கள்ட்ட எப்படி பேசணும்லாம் உங்கள்கிட்ட யோசிச்சுலாம் பேசல, தாராளமா நான் பேசிக்கிறேன். தாராளம்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல போல்ட்னஸோட நான் பேசிக்கிறேன். அந்த தைரியத்தோட நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் தெரியுமா அந்த தைரியம் வச்சு? வாசிக்கலாம், அடுத்த வாசிக்கலாம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஆமென். முக்காடு மோசே போடுறது போல நான் போடல. ஏன்னா அவன் ஒழிந்து போகிற மகிமைக்கு கீழே இருந்தான். மோசே பெரிய ஆள் தான், பூமியில மகா சாந்த குணமுள்ளவன் தான். ஆனா அவன் முக்காடு ஏன் போட்டான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் எதை சொல்றேன், நான் ஏன் கூட போல்டா பேசுறேன்னா, ஒழிந்து போகிற மகிமை உள்ளதுக்கு தான் கூனி குறுக முடியும். அது பாவம் செய்தப்ப அதனால தேவனை விட்டு விலக முடியும். நியாயப்பிரமாணத்தோட இதுவே தான். அப்படி உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், சில பாஸ்டர்ஸ் எல்லாரையும் போட்டு திட்டிகிட்டே இருக்காங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பாவத்தோட அவர் ஸ்ட்ரகிள் பண்றார், ஏதோ ஒரு பாவத்தோட அவர் போராடி கொண்டிருக்கிறார். ரொம்ப திட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அது என்ன சொல்றது, எப்படின்னா எப்ப பார்த்தாலும் நீ அதை செய், நீ இதை செய், நீ இதை செய், உங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், டிமாண்ட் காம்பன்சேஷனே இருக்கிறாருன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தன்னிடத்துல இருந்தே அதை எதிர்பார்க்கிறார் அந்த மனுஷன். அதனாலதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால அப்படிப்பட்டவங்க யாரு உங்களுக்கு தெரிந்தாலும் அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. யூடியூப்ல எத்தனையோ பேர் நீங்க பார்க்கலாம். ஆனா உங்களுக்காக நான் ஒன்று வேண்டிக் கொள்வேன் என்றால் பகுத்தறிகிறது நான் வேண்டிக் கொள்வேன். முந்தின வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். முந்தின அதிகாரத்துல அநேகரை போல நம்ம தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கலப்பாய் பேசாமல். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம், அவர் எப்படி எந்த நோக்கத்துல இதை கொடுத்தாரோ அதன்படி நான் நியாயப்பிரமாணத்தை உங்கள்கிட்ட நான் பேசுறேன். அதே போல கலப்பா என்ற வார்த்தை கிரீக்ல எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆட் பண்றாங்க, அடல்ட்ரேட் என்ற வார்த்தையை அதுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னையும் இன்னொன்னையும் மிக்ஸ் பண்றது, அதுதான் கலப்பு. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பெட்லிங் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. நாட் சோ அக்யூரேட்டா இல்ல, அக்யூரேட்டா அது இல்லை. கலப்புனா என்ன ஆச்சுன்னா இதையும் இன்னொன்னையும் கலந்து கலந்து பேசுறது.
அதாவது நியாய பிரமாணமும் வேணும் பிரதர், நமக்கு கிருபையும் வேணும். நீங்க எப்பப்பெல்லாம் பாவம் செய்யாம வாழ்றீங்களோ அப்பெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே நடக்கிறீங்க. ஆனா பாவம் செய்யும்போது கிருபை உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படும், அது உங்களுக்கு கேட்ச் பண்ணிடும். இதெல்லாம் நானும் நம்பிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் நம்ம பாவம் செய்யாம இருக்கோமோ அப்பெல்லாம் நமக்கு கிருபை தேவையில்லை, நியாய பிரமாணம் போதும். அதன்படி தேவன் என்ன பிரியமா பார்த்துருக்காரு. இப்ப நான் பாவம் செஞ்ச உடனே இப்ப தேவனுடைய மன்னிப்பு எனக்கு வேணும், கிருபை எனக்கு வேணும், இப்ப வந்து என்னை காப்பாத்துரும். நிறைய பாஸ்டர்ஸ் ப்ரீச் பண்ணதே இப்படிதான். உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, நியாய பிரமாணத்தை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிருபை இல்ல. எப்படின்னா அந்த போகோ போடுவாங்க, மேல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுல நடந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போற வரைக்கும் போகலாம். ஆனா விழுந்துட்டா கீழே சேஃப்டி நெட். இப்படிதான் ப்ரீச் பண்றாங்க நிறைய பேர். கீழே சேஃப்டி நெட் கிருபையா, மேல இந்த பிரிட்ஜ் வந்து நம்மளுடைய பிரயாசம், நம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற அந்த எபிலிட்டி, அந்த தன்மை. நான் சொல்றேன், நீங்க வாழ்நாள் முழுதும் சேஃப்டி நெட்ல தான் நடந்துட்டு இருக்கீங்க, வாழ்நாள் முழுதும் கிருபையில தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அது நீங்க நிற்கும் போதும் சரி, நீங்க நடக்கும் போதும் சரி, நீங்க பாவம் செய்யாம இருக்கும் போதும் சரி, உங்கள்ட்ட இருந்து பாவம் வெளிப்படும் போதும் சரி, நீங்க அவருடைய கிருபையினால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய கிரியைகளை சார்ந்து நான் இந்த கடந்த 3 மாசங்கள் ரொம்ப நான் கரெக்டா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க அந்த பிரயாசத்தை சார்ந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க விழும்போது இந்த 3 மாசம் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது சத்தியம். இதுலதான் நான் இருந்தேன். ஆண்டவருக்கு பிரியமா நான் செய்யும்போதுதான் ஒரு ஏணியில ஏறிட்டே இருக்கேன். எப்போ அதை நான் தவறுகிறனோ இப்ப 10 ஸ்டெப் அப்படியே கீழே உங்களுக்கு திரும்ப ஏறணும். இல்ல, நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து போய்கொண்டே இருப்பீங்க. ஒழிந்து போகிற மகிமை இல்லை உங்களுடைய வாழ்க்கை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, ஆமென். நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறது, அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆமென். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிற அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அப்படின்னா ஏன் மோசே முக்காடு போட்டாங்க? நிறைய பேர் அவங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட சொல்லுவோம். மோசே யாருக்கும் ரொம்ப பெருமையெல்லாம் காட்டிக்க கூடாதுன்னு முகத்தை மறைச்சு முக்காடு போட்டாங்க, நல்ல மனுஷன். இல்ல, நான் ஏன் தெரியுமா போட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் போட்டானா, யாரு இந்த ஒழிந்து போகிற மகிமையை பார்த்துட கூடாது. நேற்று கிரேட்டா இருந்த மோசே இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அடுத்த நாள் என்னப்பா மொத்தமா பண்ணுச்சு. இந்த ஒழிந்து போகிற மகிமை யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுனால மோசே முக்காடு போட்டு விட்டாங்க. இந்த மக்களுக்கு முன்னாடி பெருமை பாராட்டக்கூடாதுன்னா இல்லை. தலையில முடி கொட்டுறவங்களுக்கு, முடி கொட்டி மொட்டையானவங்க எல்லாம் பாருங்க விட்டு வச்சிருப்பாங்க. ஏன்? முடி இல்லைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரிதான் மோஸ்ட்லி அந்த முக்காடை போடுறான். ஏன்னா அது ஒழிந்து போகும். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இருக்கிற பிரகாரமாவே சொல்றேன், என்னுடைய சொந்த வார்த்தைகள்ல ஒன்றையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. நீங்க யாருக்கும் முன்னாடி வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுடைய மகிமை ஒழிந்து போகாத மகிமை. நம்முடைய மகிமை அடுத்த வருஷத்துல நம்ம வாசிக்கலாம். மோசே ஏன் போட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாரும் பார்க்க கூடாது. மகிமை குறைஞ்சிச்சுன்னா எனக்கு மதிப்பு இருக்காது மக்களுக்கு முன்னாடி, பரியத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறேன். அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. யாரை பத்தி பேசுறாருன்னா யூதர்களை பத்தி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள அந்த மைண்ட் செட்ல உள்ள தற்காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற யூதர்களை பத்தி பேசுகிறார். அவர்கள் மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போதெல்லாம் தேவன் உண்மையாவே தான் யார் என்பதை அறியாததுனால இவர்களுக்கு தேவன் இப்படிதான் இருப்பார் அப்படின்ற ஒரு கடினமான, அவரை பற்றின ஒரு கடினமான காட்சி இவர்கள் இருதயத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தேவனை பத்தி நினைக்கும் ஜாக்கிரதையா இருக்கும். சர்ச்சுக்கு வரும்போதுதான் நீ புகை பிடிக்கக்கூடாது, உள்ள எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நிறைய பேசிக்கான உங்களுக்கு சொல்றேன். வெளில போய் என்னன்னா பண்ணலாம், இதுதான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம பரிசுத்தம் இல்ல. எந்த நாளும் நீங்க தேவனுடைய ஆலயமா தான் இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய ஆலயம். அந்த வசனத்துல பார்க்கிறோம். இப்பொழுதும் பழைய ஏற்பாட்டு நீங்க இயேசு கிறிஸ்து இல்லாம, அதாவது கிறிஸ்து என்னப்படுகிற அந்த சாவி இல்லாம நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த முக்காடு நீக்கி போடுகிற கிறிஸ்து இல்லாம நீங்க வாசித்தீங்கன்னா, உங்களுடைய மனசை ஈஸியா பிசாசினால் குருடா மாற்ற முடியும், பிளர் பண்ண முடியும், வங்கி போக பண்ண முடியும். ஏன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவனுடைய போட்டோ ஆல்பம். நீங்க ஒவ்வொரு சம்பவத்தையும் படிக்கும்போது அந்த சம்பவத்தை மட்டும் தான் நம்ம படிக்கணும். அதுக்கு பின்னாடி கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து மெல்கிசேதேக், கிறிஸ்து யாத்திராகமத்துல, லேவியராகமத்துல, எண்ணாகமத்துல, உபாகமத்துல எல்லாம் கிறிஸ்து. பலிகளை பத்தி பேசும்போது அத்தனையும் கிறிஸ்து.
அவர் இல்லாம நீங்க அதை வாசித்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய முகத்திற்கு முன்னாடி முக்காடு இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவருடைய இருதயத்தின் மேல் இருக்கிறது. ஆமென். இருதயத்தின் மேல் இருக்கிறது. அதாவது அவங்க மனக்கண்கள் தெளிவா இல்லை, இருள் அடைந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஆமென். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, இன்னைக்காவது ஆண்டவருடைய கோபத்தை பத்தி பேசிருக்கீங்களா, மனம் திரும்புதலை பத்தி பேசிருக்கீங்களா, பாவத்தினுடைய கொடூரத்தை பத்தி பேசுறீங்களா? இப்படி கேட்கறவங்களுக்கு எல்லாம் பாவத்தை பத்தின ஒரு வெளிப்பாடு இல்லை, மாம்சத்தை பத்தின ஒரு வெளிப்பாடு இல்லை, நியாயப்பிரமாணத்தை பத்தின ஒரு வெளிப்பாடு இல்லாதனாலதான் இதை கேட்கிறாங்க. ஆனா மனம் திரும்புதல் என்றால் என்ன இந்த வசனம் சொல்லுது? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது. அந்த வார்த்தையை கவனிங்க. இப்ப பாவத்தை விட்டு மனம் திரும்ப, பாவத்தை விட்டுட்டு இயேசு இடத்துல வான்னு சொல்றவங்க எல்லாருமே ஒண்ணு மிஸ் பண்றாங்க. அவன் பாவத்தை விட்டுட்டு தான் இயேசு இடத்துல வரணும், அவன் பொறுமையா விட்டு வருவோம், நம்மளதான் விட முடியலன்னு சொல்லிட்டு வெளில எத்தனையோ பேர் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இப்படி நம்ம பிரசங்கிக்கும் போது அவங்க சபைக்கே வராம பாவத்தை எப்ப விடுறோமோ அப்பதான் நம்ம சபைக்கு வரணும்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. முதலாவது அவர் உங்களை குளிப்பாட்டுறாரு, முதலாவது அவர் உங்களை கிளீன் பண்றாரு. நீங்க சபைக்கு வரும்போது அவர் தான் அதை பண்றாரு. தன்னைத்தானே சுத்தமாக்கி கொண்டு இங்க வர வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. இந்த வசனத்துக்கு நீ கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுக்கு நேரா என்னோட முகத்தை, என்னுடைய ஒட்டுமொத்த நிலையை நான் திருப்பும் போது இப்ப பாவத்தை விட்டு நான் திரும்புறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி பாவம் இருக்கு. நிறைய பேர் பாவத்தை விட்டுட்டு திரும்பணும்னா பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லல, யாருக்கு நேரா திரும்பணும்னு சொல்லல, தேவனுக்கு நேரா நீங்க திரும்பும் போது பாவத்தை விட்டுட்டு திரும்புறீங்க. ஹல்லேலூயா. அந்த முக்காடு எடுபட்டு போகும். எப்ப பழைய ஏற்பாட்டு மைண்ட் செட் ஒரு யூதனுக்கு அல்லது அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற இப்ப இருக்கிற மனுஷங்களுக்கு மாறும்னா கிறிஸ்துவனுக்கு நேராக திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். ஏன்னா அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. எழுத்து எங்கேயோ, சட்டம் எங்கேயோ உங்க விடுதலை இல்லை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. ஏன்னா எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். இதுதான் உங்களுக்குமே எனக்கு கொடுக்கப்படுற மகிமை. நாளுக்கு நாள் குறையிற மகிமை நியாயப்பிரமாணத்தோடுது, ஆனா நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகிற மகிமை தான் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? இப்ப என் முகத்துல முக்காடு இல்லை, திறந்த முகத்துல நான் இருக்கிறேன். திறந்த முகமாய். இப்ப ஃபாரின்ல ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, don't kiss the bride with the veil அப்படின்னு. மணவாட்டிய இந்த முக்காலோட சேர்த்து முத்தம் கொடுக்காத அப்படின்வாங்க. முக்காலோட சேர்த்து எந்த லூசு பையன் கொடுப்போம்? யோசிச்சு பாருங்க. அது ஏன் சொல்றாங்கன்னா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சுயத்தை அறியாததுனால, அவரை ஸ்ட்ரெயிட்டா, அவரை பர்சனலா தனிப்பட்ட விதத்துல அவருடைய அன்பை அறியாததுனால இன்னும் முக்காலோட சேர்த்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நியாயப்பிரமாணமா இவர்தான் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாருதான் அவருடைய இருதயத்துல இருந்து அது வரல. இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. எதுக்கு கொடுத்தாரு, என்ன கொடுத்தாருலாம் யோசிக்கிறதே இல்லை. நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்காரு, இது நம்ம கடைபிடிச்சா நல்லது செய்யலாம், நல்லது செஞ்சா பரலோகத்துக்கு போகலாம். இல்ல, பரலோகத்துக்கு போறது மொத்தமா அவருடைய செயல். இது எப்ப இந்த அறிவுலாம் நமக்கு வருதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாவே உங்களுக்கு நேரா எப்படி இருக்கிறாரு நீங்க பார்க்கும் போதுதான். நான் சொல்றேன், உண்மையாவே உங்களுக்கு நேரா மிகவும் அன்பா இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டது இருக்கலாம், உங்க வாழ்க்கையில சில கட்டுகள் இருக்கலாம், யாருக்கும் நீங்க வெளில சொல்லாதது, சொல்ல முடியாதது. ஆனா அவருடைய அன்பின் வெளிப்பாடு ஒண்ணு போதும் உங்களுக்கு மொத்தமா மாற்றும். ஏன்னா அவரை பார்க்கும்போது அவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை நீங்க பாக்குறீங்க. அவருக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை புது சிருஷ்டியா வச்சிருக்கிறாரு. இன்னும் பழைய மனுஷனோட நான் அடையாளப்படுத்தி கொள்ளுகிறதுனாலதான் இன்னும் நான் இன்னும் பழைய மனுஷனுக்குரிய செயல்கள் இடத்துல இருந்து வருது. பழைய மனுஷனுடைய செயல்கள் வரும்போதும், ஏன் வரும்போதுன்னு சொல்றேன்னா அது உங்களுக்கு இருந்து வரும். ஆனா பிரதானமா உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் தான் இருக்கும். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது பாவம் உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியும். இந்த கேட்ல நோ என்ட்ரி போட்டுறாங்க, உள்ள என்ன இருக்குமோ தெரியல, அதை போட்டு நீங்க திறப்பீங்க. ஆனா கிருபைக்கு கீழே இருக்கும்போது பரிசுத்தம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும்.
ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுல எந்த பிரயாசமும் இல்லை. அது கனி. நாம் யாரும் அறிவினால் உண்டாங்க. நாம் எல்லாரும் சிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். அந்த வசனத்தை கவனிங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டுனா, எப்ப கர்த்தருடைய மகிமையை நம்ம கண்ணாடியில காண்கிறது போல காண்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்ணாடி வந்து என்ன பார்த்து கண்ணாடின்றது யாக்கோபுல வாசிக்கிறோம். வேத வசனம். இதுதான் நீங்க உண்மையாவே யாருன்றது உங்களுக்கு காட்டுது. சின்ன வயசுல இருந்தே வேத வசனத்தை படிச்சிருக்கோம். எத்தனையோ வசனம் தெரியும். 10 முறை பைபிள் படிச்சிருக்கோம். எங்கள்ட்ட என்ன பாட்டு இல்ல. நீங்க எவ்வளவு பைபிள் நாலேஜ் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கல. இந்த பைபிள் மூலமாக எவ்வளவு இயேசுவை பற்றி நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. அவருடைய உண்மையான சுயத்தை பத்தி எவ்வளவு அறிஞ்சிருக்கீங்க. அவர் உண்மையாவே எனக்கு நேரம் எப்படி இருக்கிறாருன்றதை பத்தி நீங்க இது மூலமா எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள். இதுதான் மேட்ரு. நீங்க இதை மனப்பாடமா சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனா இதெல்லாம் கொடுக்கப்பட்டது எதுக்காக? இதுக்கு இந்த முக்காட்டுக்கெல்லாம் பின்னாடி கிறிஸ்து எங்க இருக்கிறார் நீங்க அறியலன்னா நான் உங்களுக்கு பரிதாபப்படுறேன். கிறிஸ்துவ அறியத்துக்குள்ளான டூல் தான் இதுவே தவிர பைபிள் நாலேஜ் மட்டுமே உங்களை பாவம் செய்யறதுக்கு நேரம் வழிநடத்தும். பைபிள் நாலேஜ் மட்டுமே உங்களுக்கு இருந்தா ரொம்ப டேஞ்சர். ஒரே ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேரத்துல எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டதுக்கு காரணம் என்ன? பைபிள் நாலேஜ். ஒருத்தன் போட் பண்றான் ஏறுறதுக்கிட்ட, இப்படிதான் பெத்லகேம்ல தான் இவர் வருவாரு. அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது காரணம் என்ன? பைபிள் நாலேஜ் இருந்ததுனால அது நடந்தது. பைபிள் நாலேஜ் என்ன சொல்றது? பைபிள் நாலேஜ் நமக்கு நிறைய இருக்கலாம். ஆனா அது இருக்க வேண்டிய நோக்கம் கிறிஸ்துவனை அது மூலமா அறிந்து கொள்ளும். ஏன் கிறிஸ்துவன்னு சொல்றேன்னா, நியாயப்பிரமாணத்தின் வழியாக நீங்க தவறான ஒரு தெய்வத்தை உங்க மனசுல வைத்திருக்க முடியும். உண்மையாவே அவர் யார் என்று தெரியாமல் நீங்க இருக்க முடியும். அவர் உண்மையாவே யார் என்று தெரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நேரம் உண்மையாவே அன்பா இருக்கிறார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல, உங்க ரியாலிட்டியில, உங்க ஃபீலிங்ல ரொம்ப ரியலா தெரியலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸ் இன்னும் பழைய மனுஷன் உயிரோட தான் இருக்கு, இன்னும் பழைய மனுஷனுடைய கிரியைகள்லாம் நம்மள்கிட்ட செயல்படுது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா வேத வசனம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரே ஒரு சொல்லி முடிச்சிச்சு. உங்களுடைய மாம்ச சிலுவையில் அறையப்பட்டுச்சு, நீங்க புது சிருஷ்டி. இந்த சத்தியத்தை நீங்க நம்பும் போது நான் யாருன்றதுனால இப்ப நான் வாழ்றேன். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், இதை மட்டும் நான் சொல்றேன். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய தன்னுடைய தாயிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் போது இன்னொருத்தவங்க அதுக்கு இந்த பாருமா இதான் உன்னுடைய குழந்தை, உனக்கு பிறந்திருக்கு, இது நீ நேசிக்கணும், இதுக்கு நீ அன்பு காட்டணும், நீ வளர்த்து பராமரிக்கணும் ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அந்த மாதிரி அவசியமே இல்லையோ அதே போல நீங்க புது சிருஷ்டியா மாற்றப்பட்டதுனால உங்க இயற்கை டோட்டலா மாறிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட யாரும் இதுதான்ப்பா பரிசுத்தம், இப்படிதான் நீங்க நடக்கணும் இல்ல. உங்களுடைய இயற்கையே அதான் பரிசுத்தமான இயற்கை. நீங்க யாரும் அதை நீங்க இப்ப வாழ்றீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அதுதான் நீங்க புது சிருஷ்டி தான். நீங்க எப்பொழுதும் நீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். எழுப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும். அது பேர் எத்தனை பேருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க? ரொம்ப நாளும் நீங்க நித்தியத்துல வாழும்படியான சத்தியத்தை அல்லேலூயா. ஆலயத்தில் வரும்பொழுது தயவு செய்து காலத்தை பார்க்காதீங்க. புரியுதா? பல சமயத்துல ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை பெற்ற ஆபிரகாம் காலத்தாமதம் ஆகும் போதெல்லாம் அவனுக்குள்ள ஐயோ நான் வாழ வேண்டிய வயசு 25 வருஷம் எனக்கு என்னாவது வேஸ்டா போதுன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவம் காலத்தாமதம் ஆக நினைக்கிறேன். ஆனா வாக்கு தத்துவத்துடைய குமாரனை பெற்ற பிற்பாடு 25 ஆண்டவர் 75 மாத்தி கொடுத்தார். கலந்த தண்ணி கத்திர வாக்கியம் கொடுத்திருந்தான். 12 இருக்குது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான அற்புதத்தை செய்யும். கிருபைக்கு பிரவேசிக்க
பிரவேசிக்கிற வாசல் உண்டு, ஆனா எக்ஸிட் கிடையாது. உள்ள போயிட்டீங்கன்னா போயிட்டு தான். அழகா அவனு சொன்னார், பரிசுத்தமான வாழ்க்கை என்பது ஒரு தொங்கு பாலத்தை போல. அது நியாயப்பிரமாணம் சொல்லுது, தவறிடாத, பார்த்து நட, பத்திரமா என்ன செய் நட. ஆனா கீழே சேஃப்டி அதுல எடுத்திருக்கு இல்லையா, பாதுகாக்கிற வலை. அது என்ன வலையா? தவறிட்டா இல்ல உங்க கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு கொக்கி உங்க மேல தாங்கிட்டு இருக்கிற அந்த பெல்ட்ல மாட்டுப்பட்டு. அதுக்கு பேர் தான் நீங்க தவறினாலும் தவறலனாலும் நீங்க நடக்கலாம், ஓடலாம், மிதக்கலாம், பறக்கலாம். அந்த நியாயப்பிரமாணத்தை தாண்டி ஒரு மகிமை உங்களை மூடி இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்குள்ள ஒரே வித்தியாசத்தை நான் சொல்றேன். இப்ப சர்ச்சுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, நியாயப்பிரமாணம், சபைக்குள்ள நியாயப்பிரமாணம் கரெக்டா டைமுக்குள்ள வரணும், செருப்பு கட்டிட்டு உள்ள வரணும். உள்ள வந்த பிற்பாடு ஜபம்னா கண்ணை மூடணும், வேதம்னா பைபிள எடுக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா வாயத்தை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜபம்னா முக்காடு போட்டு, இப்படி நிறைய நியாயப்பிரமாணங்கள் சபையில் என்ன செய்யுது இருக்குது. ஆனா நியாயப்பிரமாணத்தை தாண்டி கிருபைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? சபைக்குள்ள உள்ள வரும்போதே நீங்க ஆண்டவரை நேசிச்சு வர்றதுனால காலத்துக்கு முன்னாடியே உள்ள சொல்லுவீங்க, வந்துருவீங்க. ஜோபன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிடுவீங்க. வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே சொந்தமா என்ன பண்ணுவீங்க? ஆமா, பாடுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே வாயத்திலிருந்து நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? பாடுவீங்க. வசனத்தை தானா நீங்க சொல்லுவீங்க. இதெல்லாம் சொல்லாமே வரும். சில பாஸ்டர் வந்து சபைக்கு பெருக்கத்துக்கு தொடக்கத்தை கையில எடுத்தார். பெருக்கத்துக்காக எடுக்கிறது இல்லை, பாக்குறவங்க மனநலம் எப்படி இருக்கு, பாஸ்டர் அங்க கொஞ்சம் குப்பை இருக்குன்னு சொல்லி நீங்க காட்டுறதுக்காக இல்ல, குடுங்க பாஸ்டர்னு சொல்லி பிடுங்கி. அதான் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு சிலதை காட்டுறதுக்காக தான். ஆனா நீங்க அதை பிடுங்கிட்டு நீங்களே தன்னார்வமாய் தேவனுக்காக செயல்படுவதற்காகத்தான் அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் கண்ண முடியுமா? எல்லாம் கண்ண முடியும். தேவனே போல் சொல்லுகிறார், நான் எழுதிய நிருபங்கள் அன்றைய சபைகளுக்கு சத்தியத்துடைய வெளிச்சத்தை கொடுத்தது. கிறிஸ்து உங்களை நிருபங்களாக எழுதுகிறார். அந்த நிருபம் நீங்கள் தான். அது காகிதத்தில் எழுதப்படுகிற நிருபம் அல்ல, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே தேவ ஆவியானவரால் எழுதப்படுகிறதான நிருபம். உலகம் உங்களை வாசிக்க வேண்டும். உங்கள் மூலமாக இந்த உலகம் சத்தியத்துடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துடைய வெளிச்சம் நீங்க தான். இந்த உலகம் வாசிக்க வேண்டிய சத்தியத்துடைய வெளிச்சம் நீங்க தான். அதற்காக தான் கிறிஸ்துவினாலே எழுதப்படுகிற நிருபம் நீங்க. பவுலினாலே எழுதப்பட்ட நிருபமே 2000 வருடங்களுக்கு பிற்பாடு இன்று வாசிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவினாலே நிருபங்களாக எழுதப்படும் போது நித்தியத்திலேயும் அது வாசிக்கப்படும் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நேசிக்கிற ஆண்டவரே, அழிந்து போகிறதானே அந்த ஊழியத்துடைய மகிமை பிரகாசமா இருந்துச்சு. மோசேக்கு தெரியும் நாளுக்கு நாள் குறைஞ்சு போகணும்னு சொல்லி, அது குறைய குறைய மோசையை மதித்ததான மக்களுடைய மதிப்பு குறையது மோசைக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்கள் மேலே உதிக்கிறதா அந்த வெளிச்சம் நாளுக்கு நாள் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி பிரகாசத்தின் மேல் பிரகாசம், மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கும். அதனால நாங்கள் முக்காடிட்டுக் கொள்வதில்லை தகப்பனே. நன்றி, எங்கள் மீது தந்திருக்கிற சத்தியத்தை வெளிச்சத்துக்காக, இந்த கிருபையின் ஊற்றுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி. இந்த ஊழியம் அழிந்து போகிற ஊழியம் அல்ல, இந்த ஊழியம் ஆக்கிரமித்திற்கு உட்படுத்துகிற ஊழியம் அல்ல. இந்த ஊழியம் கிறிஸ்துவனுடைய உண்மை முகத்தை காண்பிக்கிற ஊழியம். இந்த ஊழியம் கிறிஸ்துவனுடைய அன்பை தோலிருந்து காண்பிக்கக்கூடிய ஊழியம். இந்த ஊழியம் கிறிஸ்துவனுடைய முக்காட்டை எடுத்து கண்ணத்தை காண்பிக்கிற ஊழியம் தகப்பனே. நேருக்கு நேராக பிரகாசத்தை காண்பிக்கிற அந்த ஊழியத்திலே நாங்கள் எங்களை தகுதியாக்கி கொள்ளவில்லை. கிறிஸ்துவினால் இந்த தகுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் நீதி எங்கள் கிரியைகளாலே வந்ததல்ல, உம்மாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது உம்முடைய ஈவு தகப்பனே. இந்த ஞானமுடைய ஞானம் தகப்பனே, இந்த பரிசுத்தமுடைய பரிசுத்தம் தகப்பனே. எங்களால ஒன்றுமே வந்ததல்ல. இந்த ஊழியத்துக்கு
ரட்சிப்புக்கு உண்டான தகுதியுமான வந்தது, எங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நீதியுமான வந்தது. நித்தியத்தையும் சத்தியத்தையும் சேர்த்து எனக்கு தந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இதோ இப்படி பிள்ளைகள் புறப்பட்டு சொல்கிறார்கள், இந்த வாழ்க்கை தேவன் தந்ததான இந்த சத்தியம் வாழ்க்கையில பிரதிபலிக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல உடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து இங்க மனதோடு சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உலகத்திலே வருவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியோன்ய ஐக்கியம் இன்றைக்கு நம்முடைய கூட இருப்பதாக. Hallelujah. Praise the Lord.